கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன். தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் வருகிற ஏப்ரல் 19 நடைபெறுகிற பாராளுமன்ற தேர்தலுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பாராளுமன்ற தேர்தலானது 7 கட்டங்களாக 7 தேதிகளிலே நடைபெறுகிறது. ஏப்ரல் 19 முதல் கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி, பஞ்சாப் போன்ற உள்ளிட்ட 22 மாநிலங்களும் மற்றும் யூனிய பிரதேசங்களுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. அடுத்து 2ஆம் கட்டமாக ஏப்ரல் 26 அன்றும், 3ஆம் கட்டமாக மே 7 அன்றும், 4ஆம் கட்டமாக மே 13 அன்றும், 5ஆம் கட்ட வாக்குப்பதிவாக மே 20 அன்றும், 6ஆம் கட்டமாக மே 25 அன்றும், இறுதியாக 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1 அன்றும் நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இன்றைக்கு நாம் இதற்காக ஜெபிக்க போகிறோம். இந்த தேதிகளிலே, இந்த 7 தேதிகளிலே நடைபெறுகிற வாக்குப்பதிவானது எல்லா இடத்திலும் அமைதியோடு நடைபெறும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் மேலும் ஆவியானவர் அசைவாடும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவன். அவராலே தான் ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதலால் இன்றைய தினத்தில் இந்த 7 தேதிகளில் நடைபெறுகிற பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் அமைதலோடு ஓட்டு போடும்படியாகவும், எந்த ஒரு கலவரமும் இல்லாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாகவும், உண்மையான ஓட்டுப்பதிவு உண்டாகத்தக்கதாகவும், ஓட்டுப்பதிவு இருக்கிற இடங்களெல்லாம் கர்த்தருடைய ஆளுகை உண்டாகும்படியாகவும் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க தேசத்துல ஆண்டவரே வருகிற ஏப்ரல் 19 நடைபெறுகிற ஆண்டவரே தேர்தலுக்காக, பாராளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் தேவ சமூகத்துல பாரத்தோடு வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த 7 கட்டங்களாக 7 தேதிகள் அறிவிக்கப்பட்டு இருக்கிறதப்பா. இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு வாக்குப்பதிவு ஆண்டவரே இருக்கிற இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும். உண்மையான வாக்குப்பதிவு பதிவாகட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை பொறுப்பெடுத்து நடத்துகிற தேர்தல் ஆணையத்துக்கு நல்ல விசேஷித்த ஞானத்தை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, உண்மை உத்தமமாய் இந்த பணியை செய்து முடிக்கிறதுக்கு கர்த்தரை அருளி செய்யுங்க. ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு என்ன ஆண்டவரே பிரதமர் யார் வேணுமோ ஆண்டவரே நீர் கர்த்தர் அவர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மக்கள் மேலே அன்புள்ளவர்களாகவும், மக்களுக்கு உண்மையான ஆட்சியை நடத்துகிறவர்களாகவும், மக்களுக்காகவே வாழ்கிறவர்களாகவும் அவர்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.